உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 160ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம மார்க் நற்செய்தியில் 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் வாசிக்கப் போகிறோம். திருப்பாடல் 68ஆம் திருப்பாடல். நம்ம அதில் இன்றைக்கி மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன லிட்டில் அப்போகாலிப்ஸ் கொடுக்குறாராம். அப்படின்னா ஒரு திருவெளிப்பாடு வாசிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் லைட்டாக. இன்றைக்கி நம்ம மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இதை இறையியல் அறிஞர்கள் ஒலிவட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒலிவமலை பிரசங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஆண்டவர் எப்படி திருக்கோயில் இடிக்கப்படும், ஆண்டவருக்கு அப்புறம் ஆண்டவர் இயேசு முன்னேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் திருக்கோயில் முழுசாக தகர்க்கப்படும். நம்ம திருக்கோயில் அப்படின்றது ஆண்டவர் இயேசு வருவதற்கு 20 வருடங்களுக்கு முன்பாகவே கிமு 20லேயே இந்த கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே கட்டினது 2வது முறை இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்படுவாங்க. நம்ம வாசிப்போம். இன்னும் ஒரு நாள் கழித்து நம்ம பிளவுப்பட்ட அரசாங்கமுக்குள்ளே போவோம். அந்த பிளவுப்பட்ட அரசாங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுவாங்க. நாடு கடத்தலும் திரும்ப வந்ததுக்கப்புறம் எஸ்ரா இறைவாக்கினர் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை திரும்ப கட்டுவாங்க. அதை புதுப்பிக்கக்கூடிய பணியை இவர் பண்ணுவார். யார்? இப்போ ஆண்டவர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோதுன்ற அந்த ஒரு சும்மா ஒரு பேருக்கு மன்னன், ஆக்சுவலாக ஆண்டு கொண்டு இருந்தது ரோமையர்கள் தான். ஸோ அவர் கிமு 20லேயே இந்த கோயிலை புதுப்பிக்கக்கூடிய பணி. அதனால தான் நம்ம யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இந்த கோயில் 46 ஆண்டுகளாக கட்டப்பட்டுருக்கு. ஸோ இட் இஸ் ஸ்டில் பீயிங் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அது இன்னும் கட்டப்பட்டுருக்கு. அது நீ 3 நாளில் கட்டி எழுப்பிடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுதான் பயங்கரமாக இருக்குது. அப்படின்னா அது அவ்வளோ பெரிய மார்பிள் ஸ்டோன்ஸில் கட்டப்பட்டதான் அன்பார்ந்தர்களே. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மார்பிள் கற்களும் 40 அடிகள் நீளம் இருக்குமா. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 100 டன்னு, 100 × 1000 கிலோஸ் போட்டுக்கோமே, அவ்வளோ வெயிட் இருக்குமா ஒவ்வொன்றும். அங்கே இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள்லாம் கிட்டத்தட்ட 170,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் யார்ட்ஸ் இருக்குமா. ஸோ இது எல்லாமே இந்த ஒலிவ மலைக்கு ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 300 அடிகள் உயரமாக எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு மார்பிள் கல்லும் 300 அடி உயரம் இருக்கும், 40 அடி நீட்டம் இருக்குமா. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் தான். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 300 அடி உயரம்னா யாராலையுமே அதை தகர்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கோயில், யாரும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க அது இடிக்கப்படும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த கோயிலில் ஒரு கல் கூட இன்னொரு கல் மேலே இருக்காது, எல்லாமே இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்றார். அதே போல் ஆனது. ஆண்டவர் இயேசுக்கு அப்புறம் 40 வருடங்கள் கழித்து கிபி 70ல் கோயில் இடிக்கப்பட்டுச்சு. ஸோ ஆண்டவர் நிறையா உலக முடிவை பற்றி நிறைய பேசுவார் இன்றைக்கி மார்க் 13ஆம் அதிகாரத்தில். அதே போல் இந்த எருசலேமுக்கு வரக்கூடிய அந்த அழிவு நாட்களை பற்றி ஆண்டவர் பேசுவார். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். அவருடைய இறுதி உணவின் அந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அவருடைய பாடுகளின் துவக்கம். ஸோ பேதுரு அவரை மறுதளிக்கிறது, ஆண்டவரை தலைமை சங்கம் முன்னாடி கொண்டு போகிறது, அது வரைக்கும் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். பிலாத்து கிட்ட கொண்டு போகிறது நாளைக்கு, அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுதல் எல்லாமே நாளைக்கு. ஸோ இன்றைக்கி ஆண்டவருடைய பாடுகளுக்குள்ளே நேரடியாக நம்ம நுழைய போகிறோம். இன்றைக்கி திருப்பாடல் 68ஆம் அதிகாரத்தில் தாவீது அரசர் அழகாக ஆண்டவருக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், அவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அழகான திருப்பாடல். ஆண்டவருடைய பெருமை, அவருடைய மாட்சி, அதுக்கப்புறம் அவர் ஏழைகள் மேலும் கஷ்டப்படுறவங்க மேலேயும் தேவையில் இருக்க மேலே ஆண்டவர் எவ்வளோ இறக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம அதுகளை பழைய ஏற்பாட்டில் இந்த ஏழைகளுக்கு உதவுறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது, இரக்கம் காட்டுறதெல்லாம் கூறப்பட்டிருக்கு. பட் அது மேலே ஃபோக்கஸ் இருந்ததில்லை. தாவீது அரசர் பாருங்கள், அப்போவே அவர் அரசராக இருக்கும் போதே அவங்களுடைய ஏழைகளுடைய கஷ்டத்தை அவர் புரிஞ்சுருக்காரு பாருங்களேன். அவங்களுக்கு ஆண்டவர் இறங்குறாரு அப்படின்றத பற்றிலாம் அவர் பேசியிருக்காருன்னா, இதுவே கிட்டத்தட்ட தாவீது அரசர் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அழகான ஒரு முன்னடையாளமாக, துவக்கமாக அவர் அங்கே இருக்கிறார், ஒரு சாயலாக இருக்கிறார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். இன்றைக்கி திருப்பாடல் கொஞ்சம் லைட்டாக நீண்டதாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். நிறையா போர்கள், நோய்கள், கொள்ளை நோய்கள், அதுக்கப்புறம் இயற்கை சீரழிவுகள், பேரிடர்கள்லாம் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ உலகம் முடிய போகுது. குறிப்பாக பிரிந்து போன சகோதரர்கள்லாம் நிறையா அதை பற்றியே சொல்லுவாங்க. பட் ஆண்டவர் எப்படி நம்ம இந்த உலகம் முடிகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு
அப்படின்றத இன்றைக்கி நம்ம மார்க் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் 2 இடத்துல வாசிப்போம். நம்ம இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எப்படி மனநிலையில் இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை கவனிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13. இயேசு கோவிலை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய சீடருள் ஒருவர், போதகரே, எத்தகைய கற்கள், எத்தகைய கட்டடங்கள் பாரும் என்று அவரிடம் சொல்ல, இயேசு அவரை நோக்கி, இந்த மாபெரும் கட்டடங்களை பார்க்கிறீரல்லவா? இங்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்றார். இயேசு கோவிலுக்கு எதிராக உள்ள ஒலிவமலை மீது அமர்ந்திருந்தபோது பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகியோர் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை அனைத்தும் நிறைவேறப் போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, உங்களை யாரும் நெறி தவறச் செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து, நானே அவர் என்று சொல்லி பலரை நெறி தவறச் செய்வர். போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கும் பொழுது நீங்கள் திடுக்கிடாதீர்கள். இவை நிகழத்தான் வேண்டும், ஆனால் இவையே முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும், பஞ்சமும் உண்டாகும். இவை கொடும் வேதனைகளின் தொடக்கமே. நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்பட்டு அவர்கள் முன் எனக்கு சான்று பகர்வீர்கள். ஆனால் எல்லா மக்களினத்தவர்க்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும் போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. மேலும் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தை பிள்ளையையும் கொல்வதற்கு என ஒப்புவிப்பர். பிள்ளைகள் பெற்றோர்க்கு எதிராக எழும்பி அவர்களை கொல்வார்கள். எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். நடுங்க வைக்கும் தீட்டு நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். படிப்பவர் இதை புரிந்து கொள்ளட்டும். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் கீழே இறங்க வேண்டாம். தம் வீட்டினின்று எதையும் எடுக்க அதில் நுழையவும் வேண்டாம். வயலில் இருப்பவர் தம் மேலுடையை எடுக்க திரும்பி வர வேண்டாம். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர்
பாலூட்டுவோர் ஆகியோர் நிலைமை அந்தோ பரிதாபம். இவை குளிர்காலத்தில் நிகழாதபடி இறைவனிடம் வேண்டுங்கள். ஏனெனில் இவை துன்பம் தரும் நாள்களாயிருக்கும். கடவுள் படைக்க தொடங்கிய காலத்திலிருந்து இந்நாள் வரை இத்தகைய வேதனை உண்டானதில்லை, இனிமேலும் உண்டாகப் போவதில்லை. ஆண்டவர் அந்நாள்களை குறைக்காவிடில் எவரும் தப்பி பிழைக்க முடியாது. ஆனால் தாம் தேர்ந்து கொண்டவர்களின் பொருட்டு அவர் அந்நாள்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது யாராவது உங்களிடம், இதோ மெசியா இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் எனச் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறி தவறச் செய்ய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்து காட்டுவர். நீங்களோ கவனமாயிருங்கள், அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அந்நாள்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வான தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14. பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாள்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது லாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலையுயர்ந்தது. அவர் அப்படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன்? இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார்.
உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பெறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறை ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடிப்போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் 2 முறை கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்சமனி என்னும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும்.
இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்போது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய்ச்சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்துவரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூறமாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்துக் கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க, அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் எனச் சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர்.
அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே இரண்டாம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். திருப்பாடல் 68. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம், அவர் முன் களி கூறுங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர். கடவுளே, நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலை வெளியில் நடைபோட்டு செல்கையில், சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது. இஸ்ரவேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது. கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். என் தலைவர் செய்தி அறிவித்தார். அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது. படைகளை உடைய அரசர்கள் ஓடினார்கள், புறங்காட்டி ஓடினார்கள். வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்துக் கொண்டீர்களோ? வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசும்பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே. எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்த போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது. ஓ மாபெரும் மலையே, பாசானின் மலையே, ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே, பாசானின் மலையே, ஓ பலமுடி கொண்ட மலைத்தொடரே, கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய்? ஆம், இதிலேதான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார். வலிமை மிகு தேர்கள் 1000 பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார். உயர்ந்த மலைக்கு நீர் ஏறிச் சென்றீர். சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றீர். மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக்கொண்டீர். கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு.
நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். அவர் தம் எதிரிகளின் தலையை உடைப்பார். தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார். என் தலைவர், பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன், ஆழ்கடலிலிருந்து அழைத்து வருவேன். அப்பொழுது உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய். உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார். கடவுளே, நீர் பவனி செல்வதை, என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர். முன்னால் பாடகரும் பின்னால் இசைக்கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர். மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள். இஸ்ரவேலர் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அதோ இளையவன் பென்யமீன் அவர்களுக்கு முன்னே செல்கின்றான். யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள். செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும், மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும். வெள்ளியை நாடித் திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும். போர்வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும். எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர். கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமைமிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ரவேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுதற்கு உரியவராய் விளங்குகின்றார். இஸ்ரவேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார். கடவுள் போற்றி போற்றி. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த நற்செய்தி வாசகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நாங்கள் இன்றைக்கி தியானிச்சிருக்கோம். ஆண்டவரே, அது எங்களுடைய மனதில் எப்பயுமே நிலைச்சு நிற்கட்டும். உங்களுக்கு இந்த மொத்த பைபிள்லேயும் ரொம்ப பிடிச்சமான இடம், நிறைய புனிதர்கள்கிட்ட நீங்களும் சரி, தெய்வ மதம் புனிதர்களும் திரும்பவும் பைபிளில் நாங்கள் செல்ல வேண்டிய இடம் உங்களுடைய பாடுகள் அப்பா. ஆண்டவரே, அதை தியானிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதை நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் அதை எங்களால் மனசளவில் உணர முடியல அப்பா. உங்களுடைய பாடுகள் எவ்வளோ, அதனுடைய கனம் எவ்வளோவா இருந்துச்சு, அதனுடைய வலி, அதனுடைய வேதனைகளை நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அதை அமையட்டும் ஆண்டவரே. திரும்ப உங்களுடைய பாடுகளை வாசிக்கக்கூடிய வரத்தையும், அதிலிருந்து நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தை தாங்க அப்பா. எங்களால் தியானிக்க தெரியல, அதை எப்படி தியானிக்கணும்னு கற்றுதாங்க ஆண்டவரே. அம்மா, இந்த பாடுகளெல்லாம் உங்களுடைய மனசில் பதிய வச்சுருந்தீங்கம்மா. சிலுவை அடியில் நின்றுட்டு இருந்தீங்க, சிலுவையில் ஆண்டவரோடு பின்னாடி நடந்தீங்கம்மா. உங்களுடைய இதயத்தில் எல்லாமே ஆழமாக பதிந்து இருக்கும். அப்போஸ்தலர்களை விட, அப்போஸ்தலர்களுடைய சீடர்களாகிய புனித மார்க், புனித யோவான் எல்லாரை விடவும் உங்களுடைய இதயத்தில் ஆண்டவருடைய பாடுகள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்குமா. எங்களுக்கு உங்களுடைய இதயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அருள் தாங்கம்மா. உங்களுடைய இதயத்துக்குள்ளே ஆண்டவரை அவருடைய பாடுகளை தியானித்து அவர் இன்னும் ஆழமாக அன்பு செய்ய அருள் தாருமாம்மா. அந்த அன்பு தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. அந்த அன்பு எங்களோட நாங்கள் பிறர் மேலே வச்சுருக்கிற உறவுகளை மாற்ற போகுது. எங்களை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வர போகுது. உங்களுடைய இதயத்துக்குள்ளே நுழைஞ்சு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க அருள் தாரும் அம்மா.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரே ஒரு கேள்விக்கான பதில் நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த போர்கள், நோய்கள், இந்த இயற்கை சீரழிவுகள்லாம் வரும்போது நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மார்க் நற்செய்தியில் பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், அதுக்கப்புறம் 32ஆம் வசனம், 33ஆம் வசனம், இதெல்லாம் வாசிச்சோன்னா அழகாக ஆண்டவர் சொல்கிறாருப்பாங்க, இது எல்லாமே இவையெல்லாம் நிகழ வேண்டும், ஆனால் இவையே முடிவாகாது, இவை கொடுக்கும் வேதனைகளின் துவக்கமே. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க அன்பர்களே. நம்ம குழம்பிக்கிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்க தான் வேணும், ஆனால் இது முடிவு கிடையாது, இது சும்மா ஸ்டார்டிங், துவக்கம் தான். அந்த நாள் என்றைக்கு உண்மையிலே முடியும் அப்படின்றது ஆண்டவர் இயேசுக்கே தெரியாதுன்றார், மகனுக்கே தெரியாது, வானதூதர்களுக்கே தெரியாது, புனிதர்களுக்கே தெரியாது, தந்தைக்கு மட்டும்தான் தெரிகின்றார். அப்படின்னா எவ்வளோ தந்தை அன்பு செய்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்றார். பட் நம்ம என்ன பண்ணணும், 33ஆம் அதிகாரத்தை பாருங்க, விழிப்பாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர். திரும்பவும் அந்த கன்னி பெண்களை போல் அவங்க அந்த விளக்குகளுக்கு ஏற்ற எண்ணெயோட தயாராக இருந்தாங்க. அதே போல் நம்ம நெடும் பயணம் மேற்கொண்ட அந்த முதலாளி போனதுக்கப்புறம் இருக்க நல்ல ஒரு ஊழியக்காரரை போல் தினமும் விழிப்பாயிருந்து, தினமும் ஜெபிச்சு, சோம்பேறித்தனத்துக்கு, கோபத்துக்கு, காமத்துக்கு, பெருமைக்கு, பொறாமைக்கு, பெருந்தீனிக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம பரிசுத்தமாக நம்மை விழிப்பாக இருந்து நம்ம உடம்புக்குள்ளே, மனசுக்குள்ளே, சிந்தைக்குள்ளே, இதயத்தில் எங்கேயுமே நுழையாமல் இந்த 7 தலையான பாவங்கள் நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருந்தால் போதும். விழிப்பாக இருந்து ஜெபிச்சால் போதும். உபவாசம் இருந்து உடலை வருத்தி பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ளணும். அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதை பற்றி பேசிக்கிட்டு இதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. பேசலாம், முடிவை பற்றி, இறுதி நாளை பற்றி. அது நம்ம இப்போ வாழ்வதற்காக, முடிவு வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்வாங்க. அப்படின்னா வந்துருச்சுன்னா அது உண்மையிலே அவங்க பைபிளுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நிறைய பேர் சொல்லுவாங்க, அதோ இப்போ உலகம் முடிஞ்சு, அப்போ முடிஞ்சு அப்படின்னா இந்த யாரையெல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்கன்றார். விழிப்பாக இருந்து ஜெபிங்க, உங்களே தயார்படுத்துங்க. அந்த மனநிலையில் தான் நம்ம இருக்கணும், தயாரிக்கும் மனநிலை. அதுக்காக உலகம் முடிஞ்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையாக வாழ்வதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். அதை பற்றி பேசலாம், அது நம்ம வாழ வைக்கணும், அதற்காக பேசலாம். எப்பயுமே அதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதான் இங்கே விரும்புகிறார், தெளிவாக இருக்கிறது. சரி, இன்றைக்கியான விளக்குவரைக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இங்கு கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இங்கே பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்கினர்களை போல், இப்படி தான் இறைவாக்கினர்கள் எரேமியா, மீகா எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க, எல்லாருமே இறைவாக்க வரைச்சாங்க. இந்த சாலமனுடைய கோயில் எல்லாமே இடிக்கப்படும். அதே போல் பாபிலோனியர்கள் இடித்து அசிரியர்கள் எல்லாம் கைப்பற்றிட்டு போனாங்க. இதெல்லாம் கிமு 586 நடந்த நிகழ்வுகளில் அன்பார்ந்தவர்களே. ஸோ ஆண்டவர் அது எல்லாத்தினுடைய நிறைவாக திரும்ப ஒரு முறை கூறுகிறார். ஸோ இந்த கோவில் இடிக்கப்படும் போது பழைய உடன்படிக்கை முடியுது பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தோன்னா பாலஸ்தீனத்தில் ஒரு செவுறு தான் இருக்கும். அந்த செவுத்தில் தான் இவங்க தலையை முட்டி யூதர்கள் ஜெபிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் தெரிய வரல, பழைய ஏற்பாடு முழுமை அடைந்து விட்டது, ஆண்டவர் இயேசுவில் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே ஒரு வைட் ஸ்ப்ரெட் உலகளாவிய ஒரு 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 திருச்சபையை, ஒரு சபையை ஆண்டவர் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்னமும் யூதர்கள் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. 11ஆம் வசனம் பாருங்கள், அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும்போது என்ன பேசுவதென நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. அமர்ந்தவர்களே, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எனக்கெல்லாம் ஆவியானவர் நேரடியாக பேசினப்போ நான் உண்மையிலே நான்லாம் கேட்கவே இல்லை. அப்போ ஆவியானவர் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் வாயிலாக பேசலாமா? இன்ஃபேக்ட் ஏன் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் தாவீது அரசர் வழியாகவே ஆண்டவரால் பேச முடியும். ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னா அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் மனிதர்களை பயன்படுத்தி தான் பேசுகிறாரு. நேரடியாக அவர் பேச முடியும். ஆனால் அவர் மனிதர்களுக்குள்ளே இறங்கி அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க மேலே அவர் இறங்கிடுறாரு. ஏற்புடையவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர். ஸோ
நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது மாதா கிட்ட நெருங்க ஆவியானவர் மாதாவினுடைய வாயின் வழியாக பேசுவார். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு சில புனிதர்கிட்ட பக்தி வச்சுருக்கோமா, அந்த புனிதர் வழியாக ஆவியானவர் பேசுவார். ஸோ பேசுகிறது புனிதர் அல்ல, பேசுகிறது மாதா அல்ல, ஆவியானவர். அதனால தான் நமக்கு பாருங்கள், ஜெபமாலை ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய கனிகள் நமக்கு தென்படுது, நமக்குள்ளே வளர ஆரம்பிக்குது, கொடைகள் வளர ஆரம்பிக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பந்தவர்களே. ஸோ ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் நம்ம கூட பேசி கொண்டு தான் இருக்கார் நம்ம திருச்சபையில். அது ஒரு ஃபாதர் வழியாக பேசலாம், ஒரு குழந்தை வழியாக பேசலாம், ஒரு வீடியோ வழியாக பேசலாம். அவர் எதை வேணால் பயன்படுத்துவார். குறிப்பாக ஜெபமாலையில் தேவ மாதா வழியாக ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எதெல்லாம் பேசணுமோ அதை மாதாவுடைய குரலில் பேசுகிறார். அவ்வளோதான். எவ்வளோ அழகான ஒரு புரிதல் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. மாதா தனியாக கடவுள் தனியாக பிரிச்சுறது இல்லை. மாதா கடவுளால் நிறைந்து மறைந்து கடவுளுக்குள் கடவுளால் கரைந்து இருக்காங்க மாதா. ஷீ இஸ் சேச்சுரேட்டட் வித் ஹோலி ஸ்பிரிட். அவங்க சொல்லப்போனால் ஆவியானவருடைய துணைவியார். ஸோ அவங்கக்கிட்ட தான் உச்சக்கட்டமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆவியானவருடைய செயல்பாடுகளை. அவங்கக்கிட்ட இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, அவங்க பாருங்கள், ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்ல இருப்பாருங்க 13ஆம் வசனத்தில், எனது பேரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார், ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்பு பெறுவர். முதல்ல ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம பாருங்களேன், நம்ம ப்ரே பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாம் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, நம்மளை இகழ்ந்து பேசுவாங்க, நம்மளை ஏதோ ஒரு முட்டாள், நம்ம மூட நம்பிக்கை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் கத்தோலிக்கர்களே சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, பிற மதத்துக்காரவங்க. பட் ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாப்பாங்களேன், அவருடைய பேரின் பொருட்டு நம்மளை நிறைய பேர் வெறுப்பாங்க. ஆனாலும் அப்படி தான் அப்போஸ்தலரை வெறுத்தாங்க, புனிதர்களை வெறுத்தாங்க. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அன்பந்தோட கீ அங்கே தான் இருக்குது, சாவி. மன உறுதியுடன் இருப்பவர் மீட்பு பெறுவர். இறுதி வரை நிலைத்திருக்கணும், அவ்வளோதான் அன்பந்தவர்களே. அப்படி நிலைச்சிடணுன்னா ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மணிமகுடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் விண்ணகத்தில். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 14ஆம் வசனத்தில் நடுங்க வைக்கும் தீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டெசலேட்டிங் சாக்ரிலேஜ் அப்படின்னு சொல்லி அது பாருங்கள், நடுங்க வைக்கும் தீட்டு, நிற்கக்கூடாத இடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள், படிப்பவர் இதை புரிந்து கொள்ளட்டும், அப்பொழுது யூதாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். அன்பார்களே, இது குளிர்காலத்தில் நடக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற அந்த பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிங்க அப்படின்றார். அதே போல் 19ஆம் வசனம் பாருங்கள், கடவுள் படைக்க தொடங்கிய காலத்திலிருந்து இந்த நாள் வரை இத்தகைய வேதனையே உண்டானதில்லை, இனிமேலும் உண்டாக போவதும் இல்லை. ஸோ ஆண்டவர் இங்கே எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னாக்க, தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதுக்கப்புறம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸோ 3 இடத்துல தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிச்சோன்னா, நம்ம பின்னாடி வாசிப்போம், அங்கே இந்த நடுங்க வைக்கும் தீட்டு அப்படின்றத பற்றி அவர் பேசுவார். ஸோ அது என்னது அப்படின்னாக்க, இந்த கிமு 167வது ஆண்டில் தானியேல் இறைவாக்கு உரைத்தார். இந்த மாதிரி சாலமன் கட்டின கோயிலில் நடுங்க வைக்கும் ஒரு தீட்டு நிற்கும். இவங்க திரும்பி கட்டிகிட்ருக்காங்களா, அந்த கோயிலில் நடுங்க வைக்கும் ஒரு தீட்டு நிற்கும். அது யார் அப்படின்னாக்க, ஒரு ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் IV அப்படின்ற அந்த ஒரு பேரரசர் எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்துவார். அங்கே கிரேக்க கடவுள் ஜியூஎஸ்னுடைய ஜியூஎஸ்ன்னு நமக்கு தெரியும், கிரேக்கர்கள் கடவுள் நினச்சி வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தீட்டான சிலையை கொண்டு எருசலேம் கோயிலுக்கு நடுவில் வைப்பார், கிமு 167. ஸோ இந்த ட்ராஜிக்கான இந்த ஒரு மோசமான இந்த பயங்கரமான ஒரு நிகழ்வை தானியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைச்சிருப்பார். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதை எடுத்து இப்போ திரும்பவும் அதே மாதிரியே எருசலேமின் கோயில் அசிங்கப்படப்பட்டு அது அவசங்கைக்குள்ளாக்கப்பட போகிறது, தரைமட்டமாக போகிறது. அப்போ யார் யாரெல்லாம் இதில் மலைகளுக்கு தப்பி ஓடக்கூடாது, யார் யாரெல்லாம் யூதேயாவில் இருக்காங்களோ அவங்கள மலைகளுக்கு தப்பி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூறுகிறார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தப்பி ஓடட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இது நடக்கும்போது கிறிஸ்தவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டும். ஆக்சுவலாக இது நடக்கும் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் அப்போஸ்தலர் வந்து சிதறடிக்கப்படுவார்கள். எல்லா இடத்துக்கும் சிதறடிக்கப்பட்டு அவங்க உலகெங்குமே சென்று நற்செய்தி அறிவிப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம எருசலேமுக்குள்ளேருந்து எருசலேமை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே அந்த ஒரு மனப்பான்மைக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறார். ஸோ இது கிட்டத்தட்ட இது வந்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி ஆண்டவர் இங்கே பேசலை, இறுதி நாளை பற்றி பேசலை, எருசலேமுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பயங்கரத்தை பற்றி ஆண்டவர் பேச போகிறார். அழிவை பற்றி ஆண்டவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பாருங்கள் 13ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள். அந்நாள்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடுக்காது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள். அன்பந்தவர்களே, இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? திருப்பாடல் 68 வாசமே 4ஆம் வசனம், மேகங்களின் மீது வருபவரை வாழ்த்தி பாடுங்கள். அன்பந்தவர்களே, யூதர்களை பொறுத்த வரைக்கும் மேகங்களின் மீது வருபவர் யாவே இறைவன் மட்டும்தான், படைத்த தந்தை மட்டும்தான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ மனுமகன் அவர் வந்து மேகங்களின் மீது வருவாராம். ஸோ ஹீ இஸ் கிளைமிங் டு பி காட். தன்னையே அவர் வந்து கடவுளாக இங்கே அவங்களுக்கு காட்டுறதா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் பாருங்கள் 30ஆம் வசனம் சொல்கிறார், இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார். அப்போது நமக்கு நன்றாக தெரியும், இன்னும் இதெல்லாம் நடக்கவே இல்லையே. கதிரவன் ஒளி கொடுக்காம போல், நிலா ஒளி கொடுக்காம போல், கதிரவன் இருண்டு போகலை, விண்மீன்கள்லாம் இன்னும் விழவே இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தலைமுறை ஒன்றும் நடக்காமல் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக அதை பார்த்தா இது ஏதோ தப்பாக, இது இன்னும் நிறைவேறாத மாதிரி இருக்குது. ஆனால் தலைமுறை இப்போ எத்தனை ஆயிரம் வருஷம் 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இதெல்லாம் நடக்கலையே நம்ம யோசிப்போம். ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சது தப்பு அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் இங்கே வந்து ஆக்சுவலாக இது இறுதி நாளையும் குறிக்கும், இறுதி நாளில் என்ன நடக்கும் அப்படின்றது குறிக்கும். பட் ஆண்டவர் இங்கே பேசுகிறது வந்து இறுதி நாளை பற்றி அவர் இங்கே பேசலை. எருசலேமுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூதாவுக்கு என்ன நடக்க போகிறதோ அதை பற்றி இங்கே ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காராம். ஸோ என்ன பண்ணுறாருங்க அப்படின்னாக்கா, எசையா இறைவாக்கினர் 13ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள், 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸோ எசையா இறைவாக்கினர் கூறினது. அப்புறம் எசேக்கியேல் 32 7 8, யோவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 31ஆம் வசனம், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த இறைவாக்கினர்கள் எல்லாருமே இப்படி தான் எக்ஸாக்டாக நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்கினர்களுடைய புத்தகங்களை எடுத்து வாசினா அவங்க எக்ஸாக்டாக தான் சொல்லுவாங்க. கதிரவன் வந்து இருண்டு விடும், நிலா வந்து ரத்தமயமாகிடும், விண்மீன்கள்லாம் விழுவும். ஸோ அவங்க இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்க? இந்த உருவகங்கள்லாம் உலகம் அழிவதையும் அது குறிக்கும். பட் மெயினாக அவங்க இந்த உருவகத்தை முதல்ல எருசலேம் மக்கள், இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டாங்க இல்லையா, எருசலேமின் கோயில் அழிக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு இந்த உருவங்களை பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கினர்கள் பயன்படுத்தினாங்க. ஆண்டவர் அதை எடுத்து இங்கே திரும்பவும் 2வது முறை இதே போல் மொத்த உலகமும் அதிரும். அதாவது எருசலேமுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதே போல் அந்த தலைமுறை முடிகிறதுக்குள்ளே 40 வருஷங்கள் கழித்து, ஆண்டவர் விண்ணேற்றம் அடைஞ்சு 40 வருஷம் கழித்து கிபி 70களில் எருசலேமின் கோயில் தகர்க்கப்பட்டது. மொத்தம் அந்த நகரமுமே வந்து முழுசாக அதை வந்து அவங்க அழிக்கப்பட்டது. ஸோ அது வந்து அந்த தலைமுறை முடிகிறதுக்குள்ளே அது நடந்துச்சு. ஸோ பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கினர்கள் இந்த உருவகங்களை எருசலேமினுடைய அழிவுக்கு, சாலமன் கட்டின கோயிலின் அழிவுக்கு பயன்படுத்தினாங்க. அதையே ஆண்டவர் வந்து இப்போது திரும்ப ஒரு முறை நடக்கப் போகிறது. அதுவே பழைய உடன்படிக்கையினுடைய ஒரு முடிவாக அமையும். அதனுடைய நிறைவு புதிய உடன்படிக்கை துவங்கப்பட்டதுன்றது ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்குமே அது டவுட்டாக இருந்துச்சு. பட் இப்போ தான் அது வந்து தெரிய வருகிறது. இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஓகே அது வந்து இறுதி நாளை குறித்தது அல்ல, எருசலேமினுடைய அழிவை குறித்து, கிபி 70ல் நடக்க போகிறது குறித்து ஆண்டவர் கூறுகிறார். பழைய இறைவாக்கினர்களுடைய அந்த கூற்றுக்களை எடுத்து அதை அவர் பயன்படுத்தி. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 37ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். அன்பந்தவர்களே பாருங்களேன், அப்போ ஜீசஸ் எதெல்லாம் அவருடைய சீடர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, 12 பேரை கூப்பிட்டு சொல்கிறாரு, 3 பேரை கூப்பிட்டு சொல்கிறாரு. அது பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்வதை, அப்படின்னா நான் சீடர்களுக்கு அப்போது 2000 வருஷம் முன்னாடி சொல்வதை எல்லாம் எல்லாருக்குமே சொல்கிறேன். வாட் ஐ சே டு யூ ஐ சே டு ஆல்
அப்புறம் நான் இன்றைக்கி நம்ம வாசிட்டு இருக்கோம் பாருங்கள், நமக்கும் சொல்கிறாராம் இது எல்லாத்தையும். அப்போ பாருங்கள், அன்றைக்கி அது வந்து அவர்களுக்கு எருசலேமினுடைய அழிவு, இன்றைக்கி உலகத்தின் அழிவும் இப்படி தான் வரப்போகிறது. ஸோ நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும், விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அதான் திரும்பவும் சொல்கிறார், விழிப்பாக இருக்கன்னா உள்ளே விடக்கூடாது. எந்த பாவத்தின் எண்ணங்கள், பார்வைகள், வார்த்தைகள், செயல்கள், விழிப்பாக இருந்து அதை விடாமல் இருக்கணும்னா ஜெபிக்கவும் செய்யணும். இல்லைன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. சரி, இன்றைக்கி மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் நண்பர்களே, 3-6 வசனங்கள். ஒரு பெண் வந்து அந்த விலை உயர்ந்த அந்த நறுமண பொருளை வந்து உடைச்சி ஊற்றுறாங்க. அப்படின்னா 300 தெனாரி, அப்படின்னா 300 நாள், ஒரு தெனாரி ஒரு நாளினுடைய கூலி. 300 நாள் வேலை செய்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த பெண் வந்து உடச்சி கொட்டுறாங்க. யார் இந்த பெண்? பெயர் குறிப்பிடப்படாத பெண். நம்ம யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது, இது லாசர் உடைய சகோதரிகள் மார்த்தாள், மரியாள் இருந்தாங்கள்ல, அந்த சகோதரியில் மரியாள் தான் நமக்கு தெரியும் மாதாவுடைய பேரை கொண்டிருக்காங்க. அதனால் எப்பவுமே ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்ச்சவங்க. மார்த்தாள் போய் பல்வேறு விஷயங்களில் ஆண்டவருக்கு எல்லா வேலையெல்லாம் செய்கிறது, சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறது, அதில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மரியா வந்து, அந்த பெண் வந்து மரியா அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அதுலேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அந்த பெண் வந்து லாசரினுடைய சகோதரி மரியா, பாதத்தில் உட்காந்துருந்தவங்க ஏற்கனவே. ஸோ அவங்க தான் இந்த பண்ணாங்க. அப்போ 300 நாளினுடைய உழைப்பை கொண்டு வந்து ஆண்டவருடைய தலையில் ஊற்றுறாங்க. அது வந்து சில சமயம் நம்மளுடைய மனசு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கஞ்ச பிசினாரித்தனமாக தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே எப்படி தான் யோசிப்போம், நமக்கு பெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில், அப்படி நம்ம நேரடியாக யோசிப்போம்னு சொல்ல வரல, பட் கொஞ்சமாவது நம்ம மனசில் வந்து ஏன் கடவுளுக்கு இவ்வளோ பண்ணணுமா, அவர் அவ்வளோலாம் எதிர்பார்க்க மாட்டார், நமக்கு தானே அனுபவிக்க கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அன்பாந்தவர்களே. இப்போ இவங்களுக்கு கூட பாருங்களேன், அது யார் மேலே ஊற்றிருக்காங்க, அவருக்கு வந்து 3000 தெனாரி கூட செலவு பண்ணி அவர் தலையில் ஊற்றலாம். அப்படி ஒரு புரிதல் வரமாட்டேங்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த காசு அவ்வளோ பெரிய காசாச்சு, அதை வந்து நம்ம எத்தனை பேர், அப்போ அவங்க பாருங்கள், அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியலாக அதை வந்து ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இத்தனை மக்களுக்கு அதை செஞ்சுருக்கலாமே, அதை செஞ்சால் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கு ஊற்றுறோமே, ஆனால் அந்த ஒரு ஆள் கடவுள் அப்படின்றத பார்க்க முடியல. அப்போ பாருங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஏன் அதை நம்ம மனுஷங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் செய்யணும் உட்கார, ஏன்னா நம்ம அந்த காசுக்கான பலனை இங்கே நேரடியாக கண்ணில் பார்க்க முடியுது, நம்மளால் உணர முடியுது. ஸோ தப்பு இல்லை, பட் நம்மளுடைய மனுஷ பலவீனத்தில் நம்ம அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இதுவே கடவுளுக்கு கொடுத்தோன்னா எங்கேயோ போன மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல, ஆவிக்குரிய வகையில் அது நமக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையான அன்போடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஆண்டவர் பல மடங்கு அமைக்கி குளிக்க மடியில் சரியளவில் போட்டுட்ருக்காரு. நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிட்டுருக்காரு. அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு தான் இருக்கார். கண்ணுக்கு தெரியலன்றதுனால, ஆக்சுவலாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏன் 10,000 தெனாரி இருக்கிறத கூட கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துருவோம். அப்போ பாருங்க, நம்ம மூளை எல்லாமே பிஸ்னஸ் தான், எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். ஏன் கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கலாமே. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருப்பார், நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் அந்த ஒரு ஹீரோய்க்கான அந்த ஒரு உச்சக்கட்டமான தியாக மனப்பான்மையெல்லாம் கிறிஸ்துவ மனப்பான்மை என்பது அதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. ஸோ பட் நம்ம அதை வளர்த்துக்கணும் போல். பட் இந்த ஒரு நிகழ்வில் நம்ம புரிந்து கொள்ளலாம், கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனுடைய இது, அது மற்றவங்களுக்கு தெரியாது, யாரும் நம்மளை பெருமையாக பேச மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. மறைவாக இருக்கிற தந்தைக்கு மறைவாக நம்ம கொடுப்போம், அவ்வளவுதான். அது அழகாக இருக்கும். அதுலேயும் பாருங்கள், இன்றைக்கி அவரை திட்டுறாங்கல்ல, அதில் மெயினாக நம்ம யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், திட்டினது ஆக்சுவலாக யூதாஸ் இஸ்காரியோத்து. ஏன்னா அவனுக்கு தான் அந்த காசு மேலே ஆசை பாருங்கள். அதனால தான் அவர் இனிஷியேட் பண்ணுறாரு, யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தவர். நீ இது இவ்வளோ பண்ணியிருக்கலாம். அப்படின்னா காசு பெருசாகிடுச்சு, அது யாருக்கு போட்டோன்றது கண்ணு மறைஞ்சிருச்சு, யார் மேலே ஊற்றணுன்றது தெரியல, காசு தான் அவங்க பெருசாக தெரியுது. ஸோ இந்த ஒரு ஒருதலை பட்சத்துலேருந்து நம்மளும் விலகி வரணும். நம்ம காசு தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்னால, அந்த காசை கொடுத்ததே அவர் தான். அவர் நினச்சா அந்த காசை மல்டிப்ளையும் பண்ண முடியும், காசை பயன்படுத்தாத அளவுக்கு நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தியும் செய்ய முடியும். ஸோ எவ்வளோ காசு கொடுத்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது, நோயை குணமாக்க முடியாதுன்றதும் நமக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் வாங்கவே முடியாது காசு வச்சுன்றதையும் நமக்கு தெரியும். ஸோ யூதாசை போன்ற மனநிலையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக மாறணும். ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், அப்படி உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, தப்பு இல்லை. அதுலேருந்து ஜெபத்தின் வழியாக ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் தியானிக்கிறதுன்னு வழியாக, இறைவார்த்தை தியானித்து இதெல்லாம் புரிஞ்சு
வெளியே வர முயற்சிக்கணும். நம்ம 7ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் வந்து அவரை முதல்ல வைக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வந்து கடவுளை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதான் பாருங்கள், தாவீது அரசர் வந்து சில சமயம் அதே நேரத்தில் அவருடைய கூட இருந்தவங்களுக்கு பசியாக இருந்ததுனால அவர் உள்ளே போய் அந்த சடங்கு வழிபாடு சட்டங்களே அவர் மீறினார். பட் ஆண்டவர் அதை ஓகேன்னு தான் சொல்கிறார், அதை அனுமதிச்சிருக்கார். ஏன்? இரக்கம் காட்டுறது ரொம்ப முக்கியம், அன்பு முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம், திறந்த காதுகள் ரொம்ப முக்கியம். ஸோ பார்ப்போம். அதே போல் 13ஆம் வசனம் பாருங்கள். அந்த ஒரு மனிதன் அந்த தண்ணி நிறைஞ்ச ஜாடி தூக்கிக்கொண்டு உங்கள் முன்னாடி போங்க. ஆக்சுவலாக அது என்ன இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து இது எப்படி ஒரு அடையாளமாகும் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் நமக்கு தெரியும். தொடக்க நூல் 24 11ஆம் வசனம், விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் அந்த சமாரிய பெண், அதுக்கப்புறம் அங்கே ரெபேக்கா, இவங்க எல்லாருமே பெண்கள் தான் வந்து அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய ஜாடி தூக்கிட்டு போவாங்க, தண்ணீர் ரொப்ப போவாங்க. நம்ம அது யோவான் நற்செய்திலையும் வாசித்தோம், சமாரிய பெண். ஸோ ஒரு ஆண் வந்து தண்ணீர் ஜாடி தூக்கிட்டு போகிறது வந்து அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். ஆண்டவர் வந்து அதை ஒரு அடையாளமாக கூறுகிறார். நீங்கள் அப்படி பார்ப்பீங்க, அவரை பின் தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த வீட்டுக்குள்ளே நுழையாரோ அந்த வீட்டில் போய் நீங்கள் நம்ம பாஸ்கா உணவை உண்ணுவதற்கு தயார் பண்ணுங்கள். ஆண்டவர் பாருங்கள், பாஸ்கா உணவுக்குள்ளே போகிறார். பழைய உடன்படிக்கை பாஸ்கா உணவை எடுத்து புதிய உடன்படிக்கையாக மாற்றப் போகிறார். சரி, இறுதி ராவணவின் போது பாருங்கள் நண்பர்களே, 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யார் என்னை காட்டி கொடுக்கும்போது, ஆண்டவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், திருப்பாடல் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோவான் நற்செய்தியில் நம்ம இதை பார்த்தோம். தாவீது அரசர் அவருடைய புலம்பில் அவரை யாரோ ஏமாத்திட்டதை அவர் புலம்பி எழுதக்கூடிய அந்த திருப்பாடலை ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். தாவீதுடைய பாடுகளின் போது எழுதப்பட்ட அந்த ஜெபத்தை எடுத்து ஆண்டவர் அவருடைய பாடுகளின் போது சொல்கிறார், என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு ரெண்டகமாக தம் குதிங்காலை தாக்குகின்றான் அப்படின்னு தாவீது எழுதின அந்த திருப்பாடலில் ஆண்டவர் மேற்கோள் காட்டி, என்னோட உணவு உண்கிறவன், இந்த அப்பத்தை துவைக்கிறவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி. ஸோ எவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்குகளை நிறைவு செய்கிறார் பாருங்கண்ணே. மொத்த பைபிளும் அவருக்காக தான் எழுதப்பட்டிருக்கல, ஒவ்வொரு வசனமும் அவருக்காக தான் போல். நம்ம அப்படி எடுத்து மொத்த பழைய ஏற்பாட்டையும் ஆண்டவரையிலும் அது வந்து அதில் ஆண்டவரையும் மாதாவையும் நம்ம தேடணுன்னா, புனிதர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் தேடணுன்னா, இறையாட்சியை தேடணுன்னா அவ்வளோ இருக்கும் போல். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப முக்கியமானது ஆண்டவருடைய அந்த இறுதி ராவணின் போது அந்த ரூப்ரிக்ஸ் பாருங்கள். ஆண்டவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்? 22ஆம் வசனம், அப்பத்தை எடுத்து ஃபஸ்ட் அவர் எடுக்கிறார், அப்புறம் கடவுளை போற்றுகிறார், அதை நன்றி செலுத்துகிறார். அந்த போற்றுறது தான் யூக்கரிஸ்டியா, நன்றி செலுத்துகிறார், கடவுளை போற்றுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறார்? அதை பிட்டு. இதே வார்த்தை தான் மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆண்டவர் அந்த 5 அப்பங்களை எடுத்து கடவுளை போட்டுட்டு அதை பிட்டு சீடர்கள்கிட்ட கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். அதையே இங்கேயும் பண்ணுகிறார். பிட்டு சீடர்கிட்ட கொடுத்து என்னன்னு சொல்கிறாரு? இது என் உடல் அப்படின்றார். இப்போது சீடர்களுக்கு தெரியும், ஓ இதே மாதிரி தான் ஆண்டவர் எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு கொடுத்தார். ஆண்டவரால் அப்பங்களை பழுகி பெருக்க செய்ய முடியும் அப்படின்னா, அதே ஆண்டவரால் இந்த அப்பத்தை அவருடைய உடலாகவும் மாற்ற முடியும். அதுதான் ஆண்டவர் இங்கே திரும்பவும் ஏற்கனவே அதுவும் எப்போ நடந்துச்சு? ஒரு பாஸ்கா உணவின் போது நடந்துச்சு. இதுவும் இப்போவும் ஒரு பாஸ்காவினுடைய திருவிழாவின் போது தான் நடக்குது. ஆனால் இந்த தடவை அவர் பழுகி பெருகலை, அதை அவருடைய உடலாக மாற்றிவிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல பாருங்க 24ஆம் அதிகாரத்தில், இது என் உடன்படிக்கையின் ரத்தம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாடு நம்ம இன்றைக்கி வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 27 புத்தகங்கள். ஆண்டவர் இதை நினைவாக எழுதுங்கள்னு சொல்ல கிடையாது. புதிய ஏற்பாடை ஆண்டவர் எழுதவே சொல்லலை. ஆண்டவர் இதை நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார். நமக்கு புதிய உடன்படிக்கையை பார்க்கணுமா? பைபிள் கிடையாது, பிரிந்து போன சகோதரர்கிட்ட நம்ம சொல்லணும். புதிய உடன்படிக்கை பைபிள் கிடையாது, புதிய உடன்படிக்கை ஆண்டவரின் ரத்தம். ஆண்டவர் அதை எழுத சொல்லலை, அவர் ரத்தத்தை அவர் செஞ்சதை பற்றி எழுத சொல்லலை, ஆண்டவர் அதை செய்ய சொன்னார். டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ, ரைட் திஸ் இன் மெமரி ஆஃப் மீன்னு ஆண்டவர் சொல்லலை. நான் செய்கிறேன் பாருங்கள், இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. இதே போல் நினைவாக செய்யுங்கள். அப்படின்னா என்ன?
புதிய உடன்படிக்கை இன்றும் திருப்பலியில் இருக்குது. ஆண்டவர் வந்து விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு அவர் போகிறார். அங்கே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. மோசே வந்து அந்த உடன்படிக்கையின் ரத்தம் இது வந்து ஆண்டவரின் உடன்படிக்கையின் ரத்தம், உங்களோட அவர் செஞ்சுக்கிட்டு உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லி உடன்படிக்கையின் ரத்தத்தை தூக்கி மக்கள் மேலே தெளிக்கிறாரு, அந்த பீடத்தின் மேலே அவர் போடுறாரு. அன்பார்ந்தவர்களே, அதே போல் புதிய மோசேவாகிய ஆண்டவர் இயேசுவும் விலங்கின் ரத்தத்தை எடுக்காமல் அவருடைய ரத்தத்தை எடுத்து கொடுக்குறார். மக்கள் மேலே ரத்தம் தான் தெளிக்கப்பட்டுச்சு. இப்போவும் நமக்கு வந்து ஆண்டவர் ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுக்கல. அடையாளத்தை கொடுத்தாருன்னா அவர் பொய்யர், நம்மளும் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அன்றைக்கி யாவேக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடந்த உடன்படிக்கை சீனாய் மலையில் அந்த விலங்குகளின் ரத்தம் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபைக்கும் புதிய இஸ்ரேலுக்கும் புதிய மோசே வழியாக புதிய ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த ரத்தம் தான் மெயின் பாருங்கள் அன்பந்தவர்களே. ஆனால் அது வந்து சீனாய் மலையில் நடந்துச்சு, இது சீயோன் மலையில் நடக்கிறது. சீயோன் மலை எங்கே இருக்குது? எருசலேமில். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அன்பந்தர்களே. அந்த மேல்மாடி அறை சீயோன் மலையில் இருக்குது. 25ஆம் வசனம் பாருங்கள். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் நான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அன்பந்தர்களே, இறையாட்சி வரும்போது தான் குடிப்பேன்றாரு. ஆனால் ஆண்டவர் நம்ம நன்றாக தெரியும், யோவான் நற்செய்தியில் ஈசோப்பு தண்டில் திராட்சை ரசத்தில் துவைச்சி காடியில் பொருத்தி கொடுக்குறாங்க. ஆண்டவர் குடிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்தப்ப வேண்டான்றாரு. ஆனால் அப்போ குடிக்கிறார். யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் அவர் குடித்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற நற்செய்தியில் ஆண்டவர் வெறுக்கிறார், அதை தவிர்க்கிறார். ஏன் சிலுவையில் இருந்துட்டு உயிர் விடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தாகமாக இருக்கிறதுன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாரு? இறையாட்சி வந்து விட்டது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூதர்களின் முறைப்படி 4ஆம் கிண்ணம். அந்த 4ஆம் கிண்ணம் அதுக்குனால தான் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில், அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது என்ன புகழ் பாடல்? இந்த 3ஆவது கிண்ணத்தில் ஆண்டவர் இது என் ரத்தம் சொன்னார் பாருங்கள். அதுக்கப்புறம் 4ஆவது ஒரு கிண்ணம் குடிக்கணும், யூதர்களின் பாசக உணவின் முறைப்படி அப்போ இருந்த அந்த காலகட்டத்தில். அது நம்ம பைபிளுக்கு வெளியே இருக்கக்கூடிய வரலாற்று யூதர்களின் புத்தகங்கள்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த புகழ் பாடுறது 3ஆவது கப்பு குடித்ததுக்கப்புறம் தான் புகழ் பாடிட்டு 4ஆவது கப்பு குடிப்பாங்க. ஆண்டவர் அதை கட் பண்ணுறாரு, அதை நிறுத்திட்டு போயிட்டு அதை சிலுவையில் குடிக்கிறாரு. ஸோ ஆண்டவர் பாருங்கள், இறுதி ராவணமும் சிலுவையும் ஒன்று தான், அந்த மரணமும் ஒன்று தான். முன்னாடியே ஒரு உடலையும் ரத்தத்தையும் நைட்டு கொடுத்துட்டு அதை அடுத்த நாள் அதை கொடுத்து முடித்த அந்த பாஸ்கா உணவை முடிக்கிறார். ஸோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நைட்டு அப்பமும் ரசமும் அவரோட உடலும் ரத்தமும் தான். இன்றைக்கி சிலுவையில் அவருடைய உடலும் ரத்தமும் சிந்துறது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் ஒரே நிகழ்வு தான். அவருடைய பாடுகள் அன்றைக்கி நைட்டே துவங்கிருச்சு. அந்த இறுதி உணவு வந்து சிலுவையில் தான் முடியுது, அன்றைக்கி நைட்டு முடிய கிடையாது. அதை அவர் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார். அந்த புகழ் பாக்கில் என்ன பாடியிருப்பாங்க அப்படின்னாக்க, திருப்பாடல் 113 18 வரைக்கும், குறிப்பாக 15 18 திருப்பாடல்களை அவங்க பாடியிருக்கலாம். 117 திருப்பாடல்கள். அதுதான் ஜென்ரலாக யூதர்கள் பாடக்கூடிய வழக்கம். அதுதான் ஹலல் சாம்சன் சொல்லுவாங்க இல்லையா, புகழ் பாடக்கூடிய திருப்பாடல்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒலிவு மலைக்கு தாவீதை போல் அவர் போகிறார். அது மட்டும் இல்லை பாருங்கள் அன்பந்தர்களே, ஆண்டவர் ஏன் அவருடைய உருமாற்றத்தின் போது புனித பேதுரு, புனித யோவான், புனித யாக்கோபை கூட்டிகிட்டு போனார்? ஏன்னா அவங்க தான் அவருடைய பாடுகளின் போதும் நெருக்கமாக இருக்க போகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் கெஸ்தமனி தோட்டத்தில் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 14ஆம் அதிகாரத்தில். ஆண்டவர் ஒலிவு மலை அந்த ஒலிவு மலையில் தான் கெஸ்தமனி தோட்டம் இருக்கிறது. அந்த கெஸ்தமனி தோட்டத்தில் ஆண்டவர் இந்த 3 பேர் தான் கிட்ட நெருக்கமாக வச்சுருக்கார். ஸோ ஆண்டவர் கிட்ட அவருடைய மாட்சி உணர்றோம், அவருடைய அற்புதங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய பாடுகளையும் நம்ம பங்கெடுக்கிறதுக்கு தான் அந்த நம்மளை பலப்படுத்துகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க 38 வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உள்ளாதவாறு விழிப்பாக இருந்து ஜெபியுங்கள். ஆவி வந்து ஆசை தான் படுது. ஆவி என்ன சொல்லுது? இல்லை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் மாமிசமோ பலவீனமானது. ஆண்டவர் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஏன்னா மாமிசத்தில் ஆதமேவாளின் விழுந்து போன அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய பலவீனம் உண்டு. அது எப்படி பலப்படும்? அதனால தான் இப்படி பவுல் கூறுகிறார், ஆவிக்கும் மாமிசத்துக்கும் எப்பயுமே ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆவி விரும்புகிறது மாமிசத்துக்கு எதிரானதாக இருக்கும், மாமிசம் விரும்புகிறது ஆவிக்கு எதிரானதாக இருக்கும். மாமிசம் எப்பயும் உலக விஷயம், நம்மளுடைய சுயநலம், பாவம் இப்படி தான் விரும்பும். குழந்தைய போல் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆவின்றது அதை தாண்டி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தைரியமாக வெளியே வர சொல்லும்.
ஸோ இதுக்கு நடுவில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அலக்களிக்கப்பட்டுட்ருக்கோம். ஏன்னா நம்ம தியான நிலையில் இருப்பதில்லை. ஏன்னா நம்ம ஜெபிச்ச ஆண்டவரிடமிருந்து அந்த ஒரு தெளிவை பெறுவதில்லை, ஆறுதலையும் தைரியத்தையும் பெறுவதில்லை, மாதாவுடைய குரல் ஆவினோட குரலை கேட்பதில்லை. அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டு இது ரெண்டுக்கும் நல்லா அலக்களிக்கப்பட்டு ஜெபத்தை விட்டுறோம், மாமிசத்துக்கு நம்ம வந்து இணங்கிடுறோம், ஆவினவருக்கு இணங்குறதில்ல. ஜெபிச்சோன்னா விழிப்பாக இருந்தோன்னா அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆசையை கொடுக்கும்போது உடம்போ சரி உலகமோ சரி சாத்தணும், அப்போவே அந்த டோரை ஸ்டாப் பண்ணிடணும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பிரச்சனையே வராது அன்பர்களே. அதனால் நம்ம பாவத்துலேருந்து வெளியே வரணும், ஆவி மாமிசம் இந்த போரில் வெற்றி பெறணும்னா விழிப்பாக இருக்கணும், ஜெபிக்கணும், உடலை வருத்த வேண்டும். இந்த 3 பண்ணால், அப்புறம் பைபிளை வாசித்து தியானிக்கிறது, இதுவும் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி 47ஆம் வசனத்தில் மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் மார்க் நற்செய்தியில் வந்து அந்த தலைமை குருவினுடைய பணியாளனுடைய காதை வெட்டினது யாருன்னு கூறப்படலை. ஆனால் யோவான் செய்தியாளர் மட்டும்தான் தெளிவாக சொல்லுகிறார், அது பேதுரு அப்படின்னு சொல்லி. அதே போல் அந்த வெட்டப்பட்டவருடைய பெயர் மால்கஸ் அப்படின்னு சொல்லி யோவான் நற்செய்தி 18:10 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் மேலும் ஒரு படி போய் அந்த காதை வெட்டப்பட்டவரை ஆண்டவர் குணமாக்குறார் தொட்டு. அதை வந்து லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் பதிவு செய்கிறார். ஸோ அந்த அவரை காதை வெட்டினது புனித பேதுரு அப்படின்றது புனித யோவான் மட்டும் தான் பதிவு செய்கிறார். 51ஆம் வசனம் பாருங்கள். ஒரு இளைஞன் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்பட்டை துணியை போட்டிருந்தார். அவர் பின்னே சென்றார், ஆண்டவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள், ஆனால் அவர் துணியை விட்டு விட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது ஒருவேளை மார்க் நற்செய்தியாளராக தான் இருக்கலாம். அவர் வந்து ஆண்டவரோட பயணிக்கலைனாலும் இந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் கூட இருந்திருக்கலாம். 3 வருஷம் அவர் ஆண்டவரை பற்றி பார்க்காம புனித பேதுருவிடமிருந்தால் கற்று தெரிந்து கொண்டார். ஆனாலும் கூட அவர் ஒரு வேளை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையில் அறிஞர்கள் கணிக்கிறாங்க. மார்க் நற்செய்தியாளராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நமக்கு வந்து ஒரு பக்கம் மாரலாக யாரை குறித்து காட்டுதுன்னா, ஆதாமை போல் ஆடையின்றி இருந்தார், ஆடையின்றி ஓடுகிறார். அதே போல் நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் அந்த வெள்ளை ஆடையும் இது நமக்கு வந்து குறிப்பிடுகிறது. எப்பப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் விட்டு ஓடுகிறோமோ, நமக்கு ஞானஸ்தானத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளை ஆடையை நாமும் களைந்து விட்டு ஆடையின்றி ஓடுகிறோம். ஸோ அதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அன்பர்களே, ஆண்டவரை கூட்டிகிட்டு போய் அந்த தலைமை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க. 55ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில். இந்த தலைமை சங்கம் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும். யார் இந்த தலைமை சங்கம் அப்படின்னாக்கா, இதில் வந்து இந்த தலைமை குரு இருப்பார், அவர் தான் அந்த தலைமை சங்கத்துக்கு தலைவர். 2வது எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த குலங்களினுடைய தலைவர்கள், எல்டர்ஸ் இருப்பாங்க. 3வது தலைமை குருக்கள் இருப்பாங்க. தலைமை குரு ஹை ப்ரீஸ்ட், அதுக்கப்புறம் அந்த உயர் குருக்கள் சீஃப் ப்ரீஸ்ட்ஸ் இருப்பாங்க, தலைமை குருக்கள் இருப்பாங்க. அதே போல் மறைநூல் அறிஞர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யார், இந்த மறைநூலில் வந்து மோசேயின் சட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸு, அதை பற்றி நிறையா கற்று தெரிந்தவர்கள். ஸோ இந்த 4 பேர் இருப்பாங்க. தலைமை குரு, அந்த அவங்களுடைய அந்த குலங்களினுடைய மூப்பர்கள், அதுக்கப்புறம் மறைநூல் அறிஞர்கள், சீஃப் ப்ரீஸ்ட், உயர் குருக்கள், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. 4 பேர் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 71 பேர் இருப்பாங்களா அன்பார்ந்தவர்களே. இப்போ ஆண்டவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னாக்கா, அவர் கைது செஞ்சு அவரை சுற்றிலும் 71 பேர் இருந்திருக்காங்க. நம்ம ஏதோ சும்மா சின்ன சங்கம்லாம் அவ்வளோ பேர் சுற்றி நின்றுருக்காங்க. அதே போல் இதில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் கூட்டம் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அதிகாரம் உண்டு, என்ன வேணால் பண்ணலாம், சாக மட்டும் அடிக்க முடியாது. இவர்களை மரண தண்டனை விதிக்கணும்னா அது ரோமியர்கள்கிட்ட தான் போகணும். அதான் நம்ம யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், மரண தண்டனை விதிக்கணும்னா அது ரோமியருடைய ஆளுநரால் மட்டும்தான். அது மட்டும் அவங்களிடம் இருந்துச்சு. மற்றபடி இவங்க என்ன வேணால் பண்ணலாம். 58ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர்களை பொய்யான சாட்சி போடுறாங்க. இந்த கோயிலை இடிங்கள், நான் கட்டி எழுப்பி வேணும்னா. ஆண்டவர் அப்படி கோயில் இடிக்க சொல்லலை. கோயிலை நான் இடித்து நான் கட்டிடுவேன்னு சொல்லி சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆண்டவர் ஆக்சுவலாக அவர்களை இடிக்க சொன்னார். ஸோ அதுவுமே அவர் வந்து உருவகமாக தான் பேசினார் சொல்லி யோவான் நற்செய்தியாளர் நமக்கு கூறுகிறார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இங்கே மார்க் நற்செய்தியில் அழகாக எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ கோரன்ஸ் இருக்குது பாருங்கள் அன்பர்களே. இது மார்க் நற்செய்தியில் எங்கேயுமே நம்ம வாசிக்கலை ஆண்டவர் வந்து இந்த கோயிலை வந்து நீங்கள் இடிங்க நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி மார்க் நற்செய்தியில் கூறப்படலை. ஆனால் தலைமை சங்கத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மை இருக்குது பாருங்க அன்பர்களே.
நமக்கு இது மாதிரி எங்கே சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா மார்க் நற்செய்தியில் கிடைக்காது. யோவான் நற்செய்திக்கு போனால் கிடைக்கும். ஆண்டவர் வந்து 2ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று அந்த காம்ப்ளிமெண்ட்ரி மென்டாலிட்டி இருக்குது பாருங்களேன். ஒன்றுக்கு ஒன்று இந்த நற்செய்திகள் ஒத்து போகுது. நமக்கு சில விஷயங்கள் முரண்பாடாக தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக நமக்கு தெரியாது உண்மையிலுமே என்ன நடந்துச்சுன்னு. பாருங்கள், இன்றைக்கி வந்து அந்த பெண் வந்து தலையில் ஊற்றுனதாக சொல்கிறாங்க அந்த நறுமண தைலத்தை. மற்ற நற்செய்தியில் காலில் ஊற்றுனதாக இருக்கும். இது இப்படி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறது முரண்பாடாக இருக்கே. தலையிலையும் ஊற்றிருப்பாங்க, கால்லையும் ஊற்றிருப்பாங்க. நம்ம வந்து காலை மட்டும் இந்த நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார், அந்த நற்செய்தியாளர் தலையை மட்டும் பதிவு செய்கிறார். இன்னொரு சில பேர் வந்து தலையும் காலையும் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ புரிதா அன்பர்களே? ஸோ ஒன்றும் இன்னும் நடந்துச்சு, ஆனால் இது நடந்தது உண்மையை தான் பதிவு செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், 61ஆம் வசனத்தில் தலைமை சங்க குருக்கள் எல்லாமே கேட்குறாங்க கேள்வி. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். நமதில்லை, அந்த அமைதியை மட்டுமே நம்ம எடுத்து தியானிக்கலாம். நம்மளுடைய வாழ்விலுமே எவ்வளோ நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கணும். ஆண்டவர் ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணுறாரு? எசையா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ரோமம் கத்தரிப்போர் முன்று வாய் திறவாத ஆட்டுக்குட்டியைப் போல அவர் நிற்பாருன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கூடிய இறைவாக்கு அங்கே நிறைவேறுகிறது. அவரை கொல்ல படிக்கிறாங்க, எல்லாம் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க முன்னாடி வாய் திறவாத ஒரு செம்மறி ஆடை போல நிற்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், நீ தான் கடவுளை மகனா மெசியாவா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது மார்க் நற்செய்தியில் மட்டும்தான் அவர் தெளிவாக ஒத்துக்கிறார். 62ஆம் வசனம் பாருங்கள், நானே அப்படின்றார். நானேன்றது யார்? இருக்கிறன்றவராக இருக்கிறவர் நானே. மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பெயரை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதனால தான் தலைமை குருவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவருடைய அங்கியை கிழித்துக் கொள்கிறார். அங்கி கிழிக்கக்கூடாதுன்னு மோசே சட்டம் கூறுகிறது. தலைமை குரு அங்கி கிழிப்பது இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க பழைய குருத்துவத்தின் முடிவு வருகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அணிந்திருந்த அந்த மேலேருந்து கீழ் வரைக்கும் ஒரே இதனால் நெய்யப்பட்டிருந்த அந்த அவருடைய ஆடையை கிழிக்காமல் சீட்டு குலுக்கி போட்டுக்கிறார்கள். ஸோ புதிய குருத்துவத்தினுடைய ஆடை கிழிக்கப்படலை, பழைய உடன்படிக்கையின் குருத்துவத்தின் ஆடை கிழிக்கப்படுகிறது. அப்படின்னா அது ஒரு நிறைவுக்கு வந்து புதிய குருத்துவம் துவங்குகிறது அப்படின்றத, புதிய உடன்படிக்கை துவங்குகிறது அப்படின்றத ஒரு அடையாளமாக இறையியல் அறிஞர்கள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, மேகங்களின் மீது வருவது நமக்கு நன்றாக தெரியும், கடவுள் மட்டும்தான் செய்வார். அதே நேரத்தில் மானிட மகன் அப்படின்றார். நீ தான் கடவுளுடைய மகனான்னு தலைமை குரு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு மானிட மகன் மேகங்களின் மீது வருவதையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, மானிட மகன்றது தானியேல் இறைவாக்கினர் மெசியாவுக்கு கொடுத்த ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு. அதை எடுத்து அன்பர்களே ஆண்டவர் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாராம். யாவே நானேன்னு சொல்கிறாரு, மேகங்களின் மேல் வருவேன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து மூவர் இறைவன் அப்படின்றத அவர் அங்கே வந்து காட்டுகிறார். அதனால தலைமை குருவால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல. அவரால் அதை அந்த அதிர்ச்சியிலேருந்து வரவே முடியல. அவரோட சட்டத்தை மறந்து அவர் ஆடையை கிழிக்கிற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பழித்துறையாக அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பாடுகளை நம்ம கவனிப்போம் பாருங்கள் அன்பர்களே. 65ஆம் வசனம் இருப்பாங்க, அவர் மேலே காரியம் வீழ்ந்தார்கள், அவர் கண்களை கட்டி அவர் கன்னத்தில் அறைந்தார்கள். அந்த நைட்டு முழுதும் அவர் அடித்து தும்பித்திருக்கிறாங்க. அவர் மேலே துப்பியிருக்காங்க. நம்மளை மேலே யாராவது தெரியாமல் துப்பிட்டாங்க. நான் துப்புனது காலில், உடம்புல, கையில் பட்டாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். அவர் முகத்தின் மீது துப்பியிருக்கிறாங்க. கண்ணை மூடி அடிச்சிருக்காங்க. அதாவது கண்ணை திறந்து அடித்தா கூட என்ன நடக்குதுன்னு தெரியும். கண்ணை மூடி அடிச்சிருக்காங்க. அது கன்னத்தில் அரைஞ்சாங்க. யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். கூட இருந்து பார்த்துருக்காரு. இப்படி இந்த பேதுரும் இப்படி இந்த யோவான் தானே உள்ளே போனாங்க. அன்பர்களே, ஆண்டவருடைய பாடுகள் எடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு நாள் மேபி பெரிய வேலன் ஏதாவது ஒரு நாட்கள் பெரிய வேலன் பெரியவெளி மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நாட்களில் ஆண்டவருடைய பாடுகள் எடுத்து தியானிக்க முயற்சிப்போம் அன்பர்களே. அவர் மேலே காரி துப்புனதை மட்டும் இமேஜின் பண்ணுவோம். ஆண்டவர், நான் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது நான் இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்போம். அதாவது சும்மா சிம்பத்திக்காக இல்லை, எப்பயுமே தியானம், மெடிடேஷன், மென்டல் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு புனிதர்கள் சொல்கிறாங்க. புனித ஃப்ரான்சிஸ் அலேசியார் அப்படி தான் அழகாக கூறுகிறார். ரெசல்யூஷன் எடுக்காமல் சும்மா தியானிச்சுட்டு போகிற தியானங்கள் வேஸ்ட்டு. நம்ம ஏதாவது பெரிய வெள்ளியில் சிலுவை பாதையப்போ ஆண்டவர் இப்படி அடித்தாங்க, ஐயோ ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எமோஷன் படுறதுக்கு இல்லை, அதிலிருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணுமா. இனி நான் குறிப்பாக என்னுடைய இந்த போஜன பிரியத்திலேருந்து நான் வெளியே வர போகிறேன்.
ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்காமல் நம்ம பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி புனிதர்கள் சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் தியானிக்கிறதே வேஸ்ட்டு. ஆண்டவரை தியானிக்கிறது, அவருடைய கட்டளைகளை நம்ம கடைப்பிடிச்சு அவர் அன்பு செய்ய வைக்கணும். இல்லாட்டி அது வேஸ்ட்டு. அதை எதுக்கு நம்ம தியானிக்கணும் அப்புறம்? ஸோ முடிஞ்சளவு நம்ம நேரம் எடுத்து ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க முயற்சிப்போம். எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா 2.5 வருஷமாக நடந்துச்சு, நமக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரில. ஆண்டவர்கிட்டே கேட்போமே, ஆண்டவர் உதவி செய்வார், ஆவியானவரை தருவார். மாதா கிட்டே குறிப்பாக கேட்போம், அம்மா உங்களுடைய இதயத்துலேருந்து எனக்கு தியானிக்க உதவி செய்யுங்கம்மா, நீங்கள் தான் பார்த்தீங்க, எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு சொல்லி கேட்போம். அவங்க கற்றுருவாங்க. ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை யாராலையும் பாவத்தில் விழ வைக்க முடியாது. அதில் தான் கீ இருக்குது. அதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டு. அவரோட அன்பு உணர்ந்துட்டோன்னா திரும்பி பாவத்தின் சைடே போக மாட்டோம். அப்போஸ்தலர்கள் அப்படி தான் மனமாற்றம் அடைஞ்சாங்க. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 68ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம் பாருங்கள். 16ஆம் வசனத்தில், கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய்? ஆம், இதிலே ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பாருங்களேன், இல்லமாக தேர்ந்து கொண்ட ஒரு மலை உண்டாம். அது என்ன மலை? சீயோன் மலை. அது யாரை குறிக்கிறது? கடைசியாக உண்மையாலுமே தேர்ந்து கொண்டு அவர் உள்ளே இறங்கி வந்தது தேவ மாதாவை குறிக்கும். தேவ மாதாவின் உடல், தேவ மாதாவின் உள்ளம், ஆன்மா, ஆவி, அதுதான் அந்த மலை. கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட அந்த மலை, நம் இல்லந்தான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார். இந்த இல்லத்திலே தான், மாதாவில் தான் ஆண்டவர் எப்பயுமே தங்கியிருக்கார். அதே போல் நமக்குள்ளேயும் நம்மளுடைய உடல், ஆண்டவர் இயேசுவின் உடல், திருச்சபை, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இல்லம், என்றென்றும் அதில் தங்கியிருப்பார். 18ஆம் வசனம் பாருங்கள். உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர், சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர், மனிதரிடமிருந்தும் எதிரிகளுக்கு எதிர்த்து கிளம்பியவர்களிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக்கொண்டீர். அன்பதில் இதை புனித பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-12 வசனங்களில் நேரடியாக அதை கோட் பண்ணுறார், மேற்கோள் காட்டுறார். அவர் சொல்கிறாங்க, ஆகையால் தான் அவர் உயரே சென்றார், அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஸோ இதை எடுத்து அந்த மேலே சென்றீர், உயர்ந்த மலைகளுக்கு நீர் ஏறி சென்றீர்னு இங்கே தாவீது சொல்கிறது ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகிறத கூறுதான். ஸோ ஆண்டவர் பாதாளத்தில் இறங்கி அங்கேருந்த மூதாதையர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் எல்லா மூதாதையர்கள், மோசே, எல்லாரையும் தூக்கிக்கிட்டு ஆண்டவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து கூட்டிகிட்டு போகிறாராம். விண்ணேற்றம் அடையும் போது மேலே ஏறி அவர் உயிர்த்தெழுதலின் போது அவர் பாருங்கள் மனுஷங்களுக்கு பரிசை பெற்றிருந்தார். என்ன பரிசு? அருள் வரங்கள், திருச்சபை, திருப்பொருள் சாதனங்கள், ஆவியானவர், அவரையானுடைய கொடைகள், கனிகள், அவருடைய அருங்கொடைகள், கேரிசம்ஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுக்குறாராம். அவர் சொல்கிறார் பாருங்கள் புனித பவுல் எபேசியரில், ஏறி சென்றார் என்பதால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. அப்படின்னா பாதாளத்தில் இறங்குறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானொலிகளுக்கும் மேலாக ஏறி சென்றார். எவ்வளோ அழகாக புனித பவுல் அதை பார்க்குறப்பாங்க. அவரே சிலரை திருத்தூதர்களாகவும், சிலரை இறைவாக்கினர்களாகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தமாக்கும்படி கிறிஸ்துவின் உடலை கட்டி எடுப்போம் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஸோ அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை செஞ்சுட்டு அந்த பரிசுகளை பெற்று நமக்கு கொடுக்குறாரு, மனுஷங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் இயேசு. அந்த பரிசுகளை எல்லாம் பெற்று அப்படியே நான் சாத்தாங்கிட்ட இருந்து மனுஷங்களை பரிசாக கொள்ளையடிக்கிறார், எடுக்கிறார். அவன் எங்கன்னு திருடிட்டு போனதை அவன்கிட்ட இருந்து ஆண்டவர் அவனை கட்டிட்டு சாவின் மீதும் பாவத்தின் மீதும் நோய்கள் மீதும் அவர் அதிகாரத்தை செலுத்துகிறார். சாத்தானிடமிருந்து எல்லாத்தையும் பிடுங்கிறார், எல்லா கிரைய பத்திரத்தையும் பிடுங்கி ஆவியானவரை திறந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார். சரி, தொடர்ந்து பயணிப்போம் அன்பார்ந்தவர்களே. நாளையோட மார்க் நற்செய்தியானது முடிய போகிறது. ஸோ நம்ம 2 நற்செய்தி முடிச்சிட்டோம், யோவான் நற்செய்தி, மார்க் நற்செய்தி. இன்னும் 2 சந்திப்பு முனை தான் இருக்குது. ஒன்று மத்தேயு நற்செய்தி, அதுக்கப்புறம் மெசியாவில் நிறைவு நம்ம பார்ப்போம். அது லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தி கடைசியாக வரும். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் பிளவுபட்ட அரசாங்கம்,
அது முடித்ததுக்கப்புறம் நாடு கடத்தப்படுவது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பகுதியான மத்தேயு நற்செய்திக்குள்ளே போவோம். பட் ஆனால் அந்த பிளவுபட்ட அரசாங்கம், நாடு கடத்தல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த மெசியாவின் சந்திப்பு முன்னேறும். அப்போ கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகும். பிளவுபட்ட அரசாங்கம், நாடு கடத்தல், அதுக்கப்புறம் ஈஸியாக மத்தேயு நற்செய்தி நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு நம்ம உதவியாக இருக்கும். சரி, நாளை தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம் அன்பர்களே. ஆமேன்.